11A and 11C students join the link for chemistry class. Eleven A and 11C students, good morning to all. Today we are going to discuss about periodic classification of elements from Unit 3. The remaining portion we have left in the previous class. So, போன கிளாஸ்ல நம்ம பார்த்த பகுதிகளில் மீதி இருக்கக்கூடியது இந்த பகுதியில் பார்க்கலாம். அதே பார்ட் 4லயே. So today our topic is only electronegativity. Definition, calculation of electronegativity, determination of electronegativity, then periodic trends. So first, what is meant by electronegativity? So in the previous class we discussed. Today also I recall what is meant by electronegativity. So it is defined as the relative tendency of an element present in a covalently bonded molecule to attract the shared pair of electrons towards itself. So வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மாலிகுல்ல ரெண்டு ஆட்டம் இருக்கும். அந்த ரெண்டு ஆட்டம் வந்து பாண்ட்ல இருக்கும். அந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஆட்டம் எதுவோ அதுதான் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெண்டன்சிக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சிக்கு பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கோவலன்ட் பாண்ட்ல மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ இட் இஸ் ஒன்லி எ ரிலேட்டிவ் டெண்டன்சி. ஒரு ஆட்டம் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் அதர் ஆட்டம், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். So defined electronegativity na இந்த இதுதான் எழுதணும். So it is defined as the relative tendency of an element present in a covalently bonded molecule.
அதான் முக்கியமான வேர்டு. கோவேலன்ட்லி பாண்டட் மாலிகூல் டு அட்ராக்ட் தி ஷேர்டு எலக்ட்ரான் பேர் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்ப இட் இஸ் ஒன்லி எ மெஷரபிள் குவான்டிட்டி. அதனால அதுக்கு வந்து யூனிட்லாம் வந்து கிடையாது. இட் இஸ் நாட் எ மெஷரபிள் குவான்டிட்டி, ஸோ இட் ஹாஸ் நோ யூனிட், ஒன்லி நம்பர். However, a number of scales are available to calculate the value. So electronegativity cannot be measured. Measure பண்ண முடியாது. ஆனா there are scales available to calculate the electronegativity values. One such method was developed by Pauling. He was a scientist who determined the calculation of electronegativity. எப்படி வந்து calculate பண்ணார்னா, he assigned arbitrary value. For hydrogen and fluorine. ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் வந்து ஆர்பிட்ரரியா வந்து 2.1 and 4 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டார். ஹைட்ரஜனுக்கு வந்து 2.1 and fluorine 4.0. Based on these electronegativity values for other elements can be calculated. So இதை வச்சு நம்ம மற்ற எலிமெண்ட்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இருக்கு. XA minus XB is equal to 0.182 root of EAB minus E of AA into E of BB whole power 1/2. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் which was determined by Pauling. எப்படி டிட்டர்மைன் பண்ணாரு? ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் ஆர்பிட்ரரியா ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாரு. ஹைட்ரஜனுக்கு 2.1, ஃப்ளூரினுக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு மற்ற எலிமெண்ட்ஸை இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். XA minus XB is equal to 0.182 root of E of AB minus E of AA into E of BB whole power 1/2 அப்படின்னு எழுதணும். இதுல E அப்படிங்கிறது வந்து எனர்ஜியை குறிக்கும். அதாவது பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ E of AB அப்படின்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் AB. அதே மாதிரி E of AA பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் A2. அதே மாதிரி E of BB அப்படின்னா bond dissociation energy of B2 molecule. So for example, consider hydrogen chloride, formation of hydrogen chloride. அப்ப ஹைட்ரஜன் குளோரைடு எதுல இருந்து ஃபார்ம் ஆகும்னா ஹைட்ரஜன்ல இருந்து குளோரின்ல இருந்து ஃபார்ம் ஆகும். இப்ப ஹைட்ரஜனை வந்து A2 அப்படின்னு வச்சுக்கோ, H2. B2ங்கிறத வந்து Cl2ன்னு வச்சுக்கோ. அப்ப H2 plus Cl2 gives உனக்கு வந்து HCl வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப எப்படி ஃபார்ம் ஆகும்னா H2 மாலிகுல் வந்து அதுல இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகணும், டிசோசியேட் ஆகணும். அப்பதான் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி குளோரின் மாலிகுல்ல இருக்கக்கூடிய பாண்ட் டிசோசியேட் ஆகி குளோரின் ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் ஹச்சும் குளோரினும் சேர்ந்து, H பிளஸும் குளோரின் மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும்னா HCl ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் அங்க வந்து கொடுத்துருக்கோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா electronegativity of any given element is not a constant and its value depends upon the element to which it is covalently bonded. So electronegativity வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. அந்த எந்த எலிமெண்டோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்து அதை பொறுத்து தான் என்ன ஆகும், வேல்யூ வந்து மாறும். இப்ப ஹைட்ரஜன் குளோரினோட இருக்கும்போது வேற ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஃப்ளூரினோட இருக்கும்போது ஒரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் த எலிமெண்ட் இட் இஸ் கோவேலன்ட்லி பாண்டட். அதே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரெடிக்டிங் தி நேச்சர் ஆஃப் பாண்ட். ஒரு பாண்ட் வந்து எப்படி இருக்கும், அயானிக்கா இருக்குமா அல்லது கோவலண்டா இருக்குமா அல்லது புள்ளி அயானிக்கா இருக்குமா அல்லது புள்ளி கோவலண்டா இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ எப்படி இது வந்து வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் எ பீரியட் அண்ட் குரூப் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ்
across a period from left to right. So இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகரித்து கொண்டே செல்கிறது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா atomic radius decreases in a period as the attraction between the valence electron and the nucleus increases. So atomic radius ஜெனரலா பீரியட்ல வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். எதனால அப்படின்னா attraction between valence electron and the nucleus increases. அதனால the tendency to attract shared pair of electron increases. Tendency to attract shared pair of electrons increases. Therefore electronegativity increases in a period. இதுதான் வந்து ரீசன். ஏன் வந்து பீரியட்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது? அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எதனால அப்படின்னா அட்ராக்ஷன் பிட்வீன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ். அதனால the tendency to attract shared electron pair increases. இப்ப அதுதான் வந்து ஒரு கிராஃப் மூலமா நம்ம காமிச்சிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல அட்டாமிக் நம்பரும் ஒய் ஆக்சிஸ்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃபாலிங் ஸ்கேல் படி நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 0ல ஆரம்பிச்சு 4.5 வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் அதோட வேல்யூ வந்து பார்த்த அப்படின்னா மோரார்லெஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். பெர்லியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, 1.3 1.4 அந்த மாதிரி இருக்கும். போரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 1.7 அந்த மாதிரி இருக்கும். கார்பனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இஸ் 2.4. அதே மாதிரி நைட்ரஜனுக்கு வந்து 2.7 இருக்கும். ஆக்சிஜனுக்கு வந்து 3.3. புளூரினுக்கு வந்து அதிகம் 4. ஸோ ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எதுக்கு இருக்கும் அப்படின்னா புளூரினுக்கு தான் வந்து இருக்கும். இப்போ வந்து பீரியாடிக் டேபிள்ல எப்படி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறத ஃபாலிங் ஸ்கேல் மூலமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 குரூப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லோவா தான் இருக்கும். ஆல்கலி மெட்டல்ஸ்க்கும் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் ஆர் வெரி வெரி லோ. அப்புறம் குரூப் 3ல இருந்து குரூப் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து மீடியமா இருக்கும். அதே மாதிரி குரூப் 13ல இருந்து 18 வரைக்கும் உள்ள குரூப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா they have high electronegativity. இதான் வந்து ஜெனரல் ட்ரெண்ட். அதே மாதிரி குரூப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் டவுன் தி குரூப். குரூப்ல மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். எதனால அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் டிக்ரீசஸ். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அதனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் டவுன் தி குரூப். இன்னும் சொல்ல போனா நோபல் கேசஸ் ஆர் அசைன்டு 0 எலக்ட்ரானிக். நோபல் கேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 0வா தான் இருக்கும். அதே மாதிரி எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டிக்ரீசிங் ஆர்டர் தான். there is a decreasing order for S block elements. 13th குரூப்புக்கும் 14th குரூப்புக்கும் தவிர மற்ற P block elements எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா there is a decreasing trend in electronegativity. இப்ப இதையும் வந்து நம்ம கிராஃப் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல அட்டாமிக் நம்பர், ஒய் ஆக்சிஸ்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் ஃபாலிங் ஸ்கேல். 0.5ல ஆரம்பிச்சு 1.1 வரைக்கும் நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா லித்தியத்துக்கு அதிகமா இருக்கும். அது மாதிரி சோடியத்துக்கு கொஞ்சம் குறையும், பொட்டாசியத்துக்கு கொஞ்சம் குறையும். கேஆர்னு போட்டிருக்காங்க, கேன்னு தான் எழுதணும். ருபீடியத்துக்கு கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும், சீசியத்துக்கு திரும்ப குறையும்.
அடுத்தது periodic trends in chemical properties. Periodicity of physical properties வந்து பார்த்திருக்கோம். என்னென்னலாம் atomic radius, ionization energy, electron gain enthalpy, அதுக்கப்புறம் electronegativity இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி chemical properties வந்து பார்த்தீங்கன்னா periodic tableல groupல periodல என்ன ஆகும் மாறும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா reactivity, valence, oxidation state இந்த மூணு வந்து என்ன ஆகுது periodic tableல குரூப்லயும் பீரியட்ல என்ன ஆகுது மாறிக்கிட்டே வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் reactivity, valence and oxidation state. ஃபர்ஸ்ட் வந்து வேலன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேலன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஜெனரலா கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க. கம்பைனிங் கெப்பாசிட்டி ரிலேட்டிவ் டு ஹைட்ரஜன் ஆட்டம். So generally valence is equal to the total number of electrons in the outermost shell or equal to the 8 minus number of valence electron. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். So valence is generally equal to the number of valence electron in the outermost shell or 8 minus number of valence electron. So அதனால நம்ம வந்து it is very convenient to use oxidation state in place of valence. So valenceக்கு பதிலா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா oxidation state அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேலன்ஸ் தான் வந்து ஒரு எலிமெண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையே தீர்மானிக்குது. ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதையும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா 8 மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் தி அவுட்டர்மோஸ்ட் ஷெல். இப்ப பீரியாடிசிட்டி ஆஃப் வேலன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அது எப்படி வந்து மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா generally valence of an atom primarily depends on the number of electrons in the valence shell. So ஒரு ஆட்டத்தோட வேலன்ஸ் சொன்னோம் அப்படின்னா அது வந்து அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கணும். அதை வச்சுதான் தீர்மானம் பண்ண முடியும். இப்ப suppose as the number of valence electron remains the same for elements in the same group, the maximum valence also remains the same. So ஒரு குரூப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்ப மேக்சிமம் வேலன்ஸும் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் எப்படிதான் இருக்கும் சேமா தான் வந்திருக்கும். ஆனா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பீரியாடிக் டேபிள்ல போகும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா வேலன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். So when the outermost shell increases its electron, valence of an element also increases. இதுதான் வந்து ஜெனரல் ட்ரெண்ட். அப்ப குரூப்ல பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. Valence remains the same for all elements present in the group. For elements present in the period, valence increases as the number of valence electron increases. இப்ப அதுக்கு வந்து நம்ம we have one tabular column which shows the valence of various elements. For example, from lithium to francium in a group. So this group belongs to alkali metals. Group 1 is called alkali metals. So lithium, sodium, potassium, rubidium, cesium and francium. So number of valence electrons for all these elements remains the same, 1. So valence also remains the same for all the elements. Suppose if we take group 15, group 15 contains nitrogen, phosphorus, arsenic, antimony and bismuth. And number of valence electrons for all these elements also equal to 5. Therefore, valence of all the elements from nitrogen to bismuth 3,5. 3,5. So from the definition of valence,
we can take either the number of valence electrons or 8 minus number of valence electrons. So both definitions are applicable to group 15. So we have variable valency. Variable valency means one element exists in one or more oxidation state. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வேரியபிள் வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜனே +3 இருக்கும் +5 இருக்கும். நைட்ரஜன் ஹாஸ் வேலன்ஸ் 3 and 5. Similarly, phosphorus, arsenic, antimony and bismuth. How these valence electrons are calculated? So in order to calculate the valence electron, we have to know the atomic number, distribution of electrons, electronic configuration and so on. So nitrogen, the atomic number of nitrogen is 7. So distribution of electrons is 2,5. So 5 is the valence for nitrogen as per our definition. Another definition is valence is equal to 8 minus number of valence electrons. So 8 minus 5 is 3. So both 3 and 5 are valence for nitrogen. Similarly, in a period, for example, we can take example second period elements. Lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine and neon. So these are the elements present in the second period. So for these elements, valence electrons increases from lithium to neon. For lithium, valence electron is 1. For beryllium, valence electron is 2. For boron, valence electron is 3. For carbon, 4. Nitrogen, 5. Oxygen, 6. Fluorine, 7 and neon, 8. So this number of electrons present in the valence shell increases from lithium to neon by 1 unit. ஒவ்வொன்னா கூடிட்டே போகுது. அப்போ வேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது? லித்தியத்துக்கு அதே தான் 1 தான், பெர்லியத்துக்கு 2, போரானுக்கு 3 தான், கார்பனுக்கு 4, நைட்ரஜன்ல இருந்து மாறும். Because nitrogen has 5 electrons in its outermost shell. So we can write either 3 or 5. Either 3 or 5. Similarly, oxygen we have 6, 2. And for fluorine 7, 1 and neon 8, 0 because it has completely filled configuration. So valence is nothing but combining capacity. So some elements have variable valence. Variable means more than one valence. Similarly, transition elements and inner transition elements also show variable oxidation state. Then the next topic is anomalous period properties of second period elements. Anomalous properties of second period. Anomalous means variation. Some variation in the second period elements. மாறுபடும் பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மாறுபடும் பண்புகள். சோ இப்போ ஒரு குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே வந்து சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஈச் குரூப் differ from the other members of the group in certain properties. ஒவ்வொரு குரூப்லயும் வந்து என்ன படிச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே வந்து பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமா இருக்கும்னு படிச்சிருக்கோம். ஆனா ஒவ்வொரு குரூப்லயும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து
டிஃபரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன எடுத்துக்கலாம், லித்தியம் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லித்தியம், செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பெரிலியம். இந்த ரெண்டையுமே எடுத்துக்கோமே. லித்தியம் அண்ட் பெரிலியம் form more covalent compounds unlike alkali and alkaline earth metals. அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோவலன்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. லித்தியத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மற்ற எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா they generally form ionic compounds. அப்ப கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் அதே குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட்ஸுக்கும். அதே மாதிரி செகண்ட் பீரியட்லயும் பெரிலியத்துக்கு வந்து ஜெனரலி இட் ஃபார்ம் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் எடுத்துட்டோம்னா predominantly they form ionic compounds. ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் have only 4 orbitals. என்னென்ன ஆர்பிட்டால்ஸ்னா 2s ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், அப்புறம் 2p இருக்கும். 2pல 3 ஆர்பிட்டால் இருக்கும். 2px, 2py, 2pz சொல்லி இருக்கும் வேலன்ஸ் ஷெல்ல. So they have a maximum covalence of 4, whereas other members of the subsequent periods have more orbitals in their valence shell. அடுத்த பீரியட்ல வரும்போது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷெல்ல ஆர்பிட்டால்ஸ் எண்ணிக்கை வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. அதனாலதான் they show higher valencies. For example, boron forms BF4 minus, tetrafluoroborate ion BF4 minus, and aluminium forms AlF6 3 minus, hexafluoroaluminate 3 minus. அப்ப போரானுக்கும் அலுமினியத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா they have more number of orbitals and they show higher valencies. So இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா diagonal relationship அப்படிம்பாங்க. So on moving diagonally across the periodic table, the second and third period elements show certain similarities. ரெண்டாவது பீரியட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸும் மூணாவது பீரியட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸும் நம்ம ஒரு டயகனல் வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு 2 எலிமெண்ட் ஜாயின் ஆகும். அந்த 2 எலிமெண்ட்டுக்கும் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த 2 எலிமெண்ட்டுக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது எப்படி பார்க்கலாம், செகண்ட் பீரியட்ல என்னென்ன இருக்கு, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் இருக்கு. தேர்ட் பீரியட்ல என்னென்ன இருக்கு, சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான் இருக்கு. இப்ப இந்த 2 பீரியட் எலிமெண்ட்ஸுக்கு இடையே ஒரு டயகனல் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா லித்தியம் அண்ட் மெக்னீசியம் ஷோ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி பெரிலியம் அண்ட் அலுமினியம் have similar properties. அதே மாதிரி போரான் அண்ட் சிலிக்கான், இந்த மாதிரி டயகனலா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்குலாம் வந்து ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றாங்க, டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா. இதை வந்து என்ன சொல்றாங்க, டயகனல் ரிலேஷன்ஷிப். So the similarity in properties existing between diagonally placed elements, அதான் முக்கியமான வார்த்தை. டயகனலி அது எந்த பீரியட்ல இருந்தாலும் பரவாயில்ல, டயகனலா இருக்கும் 2 எலிமெண்ட், whether it may be from second period or it may be from third period. So இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. So இது 3 மார்க்ல கேட்கலாம், what is meant by diagonal relationship? So the similarity in properties existing between diagonally placed elements, underline diagonally placed elements. அடுத்தது periodic trends and chemical reactivity. கெமிக்கல் ரியாக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு.
Generally, physical and chemical properties of an element depends on the number of valence electrons. So, ஒரு எலிமெண்டோட physical chemical properties வந்து எதை பொறுத்து இருக்கும்? Valence electron பொறுத்து தான் இருக்கும். Generally, elements on the left side of the periodic table have less tendency to accept electron and more tendency to lose electrons. Upon more tendency to lose electrons means it has less ionization energy. Ionization energy ரொம்ப கம்மியா இருக்கும். Periodic table left hand side இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்குலாம் அந்த இது என்ன சொல்லுவோம்? Generally they are called S group elements அல்லது S block elements அப்படின்னு சொல்லுவோம். Since these elements are ready to lose an electron, they have less ionization energy. On the other hand, elements on the right hand side of the periodic table have high electron affinity and readily accept electrons. So right hand side la irukkudiya ella elements me vandu they gain electrons. So for example, halogens எடுத்துட்டோம் அப்படின்னா valence electron 7 இருக்கும். அப்ப ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து அதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா it gains an electron and forms stable configuration of octet. 8 இது வந்துரும், 8 electron வந்துரும். So electronic configuration becomes stable. As a consequence of this, elements of this extreme end show high reactivity. So இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா extreme endல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே they show high reactivity when compared to elements present in the middle. மிடில் என்ன இருக்கு? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மிடில்ல தான் இருக்கு. குரூப் நம்பர் 3 to 12 அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கக்கூடியதுக்கு வந்து they have high reactivity. For example, halogens. ஹாலஜன்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஆனா ஹாலஜன்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய நோபல் கேஸஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா these elements have completely filled orbitals. So they are generally chemically inert. அப்ப நோபல் கேஸஸ்க்கு வந்து எந்தவித கெமிக்கல் ரியாக்ஷனுமே வந்து இருக்காது. They are chemically inert, மந்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. They neither accept electron and nor lose electron. So they neither accept electron nor lose electron. Electron acceptum பண்ணாது, electron looseum பண்ணாது. அதனால they are chemically inert. அப்ப ionization energyக்கும் metallic characterக்கும் there is a relationship. So ionization energy is directly related to the metallic character, and elements located in the lower left portion of the periodic table have less ionization energy and therefore show metallic character. So elements present in the lower left periodic table have less ionization energy and they show high metallic character. For example, cesium. cesium எடுத்தோம் அப்படின்னா ionization energy ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப metallic character அதிகமா இருக்கும். On the other hand, elements located in the top right portion ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா they have high ionization energy and they are generally non-metallic in nature. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் fluorine, chlorine அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா they are non-metallic. ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they have very high ionization energy. அப்போ ionization energy is directly related to the metallic character. When ionization energy is less, metallic character is more. When ionization energy is more, metallic character is less. So inversely proportional. So you can say that ionization energy is inversely proportional to the metallic character. So for this, let us analyze the nature of compounds formed by the elements from both sides of the periodic table. Periodic table ரெண்டு பக்கத்துல
3 to 12 விட்டுரு, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸை விட்டுரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு பி பிளாக் எலிமெண்ட்ஸும் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் குரூப் 17 ஹாலோஜன்ஸ். இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம சொல்லலாம். So reaction of alkali metals with oxygen, what happens? For example, lithium reacts with oxygen to form lithium oxide. Sodium reacts with oxygen to form sodium oxide. Chlorine reacts with oxygen to form chlorine heptoxide, Cl2O7 வந்துரும். அதே மாதிரி சோடியம் ஆக்சைடு எடுத்து திரும்ப வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா it forms basic solution called sodium hydroxide. So it is a basic oxide. So it is a basic oxide. ஏன்னா அந்த சோடியம் ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. That sodium hydroxide is basic oxide. Conversely, chlorine heptoxide gives strong acid when react with water. இப்போ chlorine heptoxide Cl2O7 ஓட வாட்டர் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா பெர்குளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். Perchloric acid form ஆயிரும். So perchloric acid is a very strong acid. So it is an acidic oxide. அப்ப basic oxide, acidic oxide சொல்லி ரெண்டு விதமா பிரிச்சிடலாம். Sodium generally forms basic oxide and chlorine generally from acidic oxide. அப்ப sodium oxide Na2O ஓட வாட்டர் ஆட் பண்ணோம்னா NaOH ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி Cl2O7 plus H2O 2HClO4. அதனால elements from two extreme ends of the periodic table behave differently. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சோடியம் ஃபார்ம் பேசிக் ஆக்சைடு, குளோரின் ஃபார்ம் ஹெப்டாக்சைடு, அசிடிக் ஆக்சைடு. And as we move down the groupல வந்து மேல இருந்து கீழே வரும்போது now ionization energy generally decreases. அப்போ ionization energy decrease ஆனா electro positive character வந்து increase ஆகும். electro positive characterனா என்னது? எலக்ட்ரானை இமீடியட்டா வந்து என்ன செஞ்சிரும்? இழந்து விடும். So an element can easily lose an electron to form electro positive ion. Hence hydroxide of these elements become more basic. அதனாலதான் வந்து ஹைட்ராக்சைடு எப்படி இருக்கு? ரொம்ப பேசிக்கா இருக்கு. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். செகண்ட் குரூப் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. செகண்ட் குரூப்ல என்னென்ன இருக்கு? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இருக்குல்ல. அந்த இதை எடுத்து அதையே டிஸ்கஸ் பண்ணலாம். பெரிலியம் வந்து பாத்தீங்கன்னா பெரிலியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும், BeOH twice. மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பேரியம் எடுத்துட்டோம்னா பேரியம் ஹைட்ராக்சைடு. அந்த மூணுக்கு என்ன வித்தியாசம்? பெரிலியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆம்போடெரிக். அப்படின்னா என்னன்னா it can react with acid as well as base. On the other hand, magnesium hydroxide is weakly basic. And when you take barium hydroxide, it is strongly basic. அப்ப மேல இருந்து கீழே வரும்போது அந்த பேசிக் நேச்சரே வந்து மாறுது. பேசிக் நேச்சரே மாறுகிறது. So மேல இருந்து கீழே when we coming from top to bottom, basic character increases. Basic character increases. அப்ப இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா பெரிலியம் ஹைட்ராக்சைடோட ஒரு ஆசிட், ஏதாவது ஒரு ஆசிட் போட்டோம்னு வச்சுக்கோ. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டா பெரிலியம் குளோரைடும் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு பேஸ் ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோ, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம்னா சோடியம் பெரிலேட் அப்படின்னு ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் அதை வந்து ஆம்போடெரிக் அப்படிம்பாங்க. ஆம்போடெரிக்னா a compound which reacts with acid as well as base. Acid ஓடையும் ரியாக்ட் ஆகும், பேஸ் ஓடையும் ரியாக்ட் ஆகும். ஓகே,
So these are the important concepts regarding the electronegativity. அப்ப electronegativity படிக்கும்போது நம்ம chemical properties-ஐயும் வந்து என்ன செய்யணும் படிக்கணும். Oxidation stateல எப்படி இருக்கு, then valence பொறுத்து எப்படி மாறுது, அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி வந்து மெட்டாலிக் கேரக்டரை எப்படி பாதிக்குது, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். So at this point we have finished the unit 3. So once again I recall what we discussed in the previous class and in today's class. என்னென்ன பார்த்தோம்னு பார்த்துக்கலாம். So periodic classification of elementsல first என்ன பார்த்தோம், பீரியாடிக் டேபிளை பத்தி பார்த்தோம். பீரியாடிக் டேபிளை பத்தி ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யார் ஃபர்ஸ்ட் ஜே தாம்சன்ல ஆரம்பிச்சு ரூதர்ஃபோர்டு, தென் நீல்ஸ் போர், இந்த மாதிரி வரிசையா வந்து ஒவ்வொரு சயின்டிஸ்டோட கருத்துக்கள் பார்த்தோம். அடுத்தது வந்து ஓகே, அதே மாதிரி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு, அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இதை பத்தி கம்ப்ளீட்டா டீடைலா பார்த்தோம். ஒவ்வொரு இதையும் பத்தி அயானிக் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்றது, அட்டாமிக் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்றது, தென் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, அது குரூப்ல பீரியட்ல எப்படி மாறுது, அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன, அது குரூப்ல பீரியட்ல எப்படி மாறுது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன, அது குரூப்ல பீரியட்ல எப்படி மாறுது, அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், எல்லாமே வந்து டீடைலா பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூ ஹாவ் ஹோம்ஒர்க். Explain the following, give appropriate reasons. Ionization potential of nitrogen is greater than that of oxygen. First ionization potential of carbon atom is greater than that of boron atom, whereas the reverse is true for second ionization potential. Then electron affinity values for beryllium and magnesium are almost zero, and those of nitrogen and phosphorus are very low. The formation of fluoride ion from fluorine is exothermic, whereas oxide ion from oxygen is endothermic. Give reason. Then what is screening effect? Briefly give the basis for falling scale of electronegativity. State the trends in variation of electronegativity in groups and periods. So write answers for these questions. Thank you, students. Okay, students, thank you.